கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலையில ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனம். 16வது அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. செய்கைகள் என்று சொன்னால் நிகழ்வுகள், நடவடிக்கைகள், இவைகளை குறிக்கிறதை தான் செய்கைகள் என்று சொல்லுகிறார்கள். என்றால் நாம் நடக்கிற விதங்கள், கிரியைகள், இதையெல்லாம் நாம் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அப்போ நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும். ஏனென்றால் நாம் அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வைக்க பண்ணுவார். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. முதலாவது செய்கையை சொல்றாரு. அடுத்தது உன் வழியை ஒப்புவி, அப்பொழுது நம்பிக்கையாயிரு, அப்போ அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதே நீதிமொழிகள் 3:6 சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டுமா. அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நாம் கர்த்தரை அவருடைய பிரசன்னங்கள், அவரையே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போமானால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னுடைய பாதையை செவ்வைப்படுத்துவேன். இந்த 3 காரியங்களை நான் பார்க்கிறேன். நீதிமொழிகள் 3:5-6 விதமாக நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. சுய புத்தியை நம்பி வாழாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருந்து நம்முடைய வழியை கர்த்தருக்கு நாம் ஒப்புவித்து அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமான வழியிலே நாம் நடக்க நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய நம்பிக்கை வைத்து, கர்த்தரில் நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் அவரை அங்கீகரித்து கீழ்ப்படியவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் சங்கீதக்காரர் தாவீது நீதிமொழிகளிலும் சங்கீதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் நாமே பாரங்களை அதிகமாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நெருக்கத்தின் நிமித்தமாக நாம் ஒரு சில சமயங்களிலே தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விடுகிறோம். வேதம் வாசிக்க முடிவதில்லை, ஜெபிக்க முடிவதில்லை. ஏனென்றால் பாரம் நம்மை அதிகமாய், நம்முடைய சிந்தனைகள், நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்முடைய யோசனைகளை எல்லாம் அவர் உறுதிப்படுத்தணும்னா நம்முடைய யோசனைகள் அவருடைய யோசனையாக இருக்கணும், நாம் ஒப்புவிக்க வேண்டும். அப்ப வேண்டாத பாரங்கள் ஒரு சில சமயங்களிலே வேலை நிமித்தமாக இருக்கலாம், குடும்பத்தின் நிமித்தமாக இருக்கலாம், பிள்ளைகள் நிமித்தமாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாரம் நம்மை பாரத்தை ஏற்ற 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 நமக்குள்ளே ஒரு மனசமாதானம் இல்லாதபடி நாம் காணப்படும். ஏனென்றால் இவையெல்லாம் நாம ஏற்றுக்கொள்கிறோம். நம்முடைய சுய புத்தியினாலே நாம ஏற்றுக்கொண்டு நாம் பாரத்தை நாமளே சுமத்தி கொள்கிறோம். அதனாலே நமக்கு சமாதானமின்மை காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, பாருங்க, இதற்கு ஆதாரமாக எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறது வார்த்தை. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கடுவோம். அப்ப அந்த பொறுமையோடு ஓடணும் அப்படின்னா, நாம் எண்ணுகிற காரியங்கள், நம்முடைய நினைக்கின்ற காரியங்கள், சிந்தனைகள், நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கென்று நாம் ஒப்புவிக்கும் பொழுது நாம் பொறுமையோடு ஓட நம்மை முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். இதுதான் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்குது. அதே பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல 29வது வசனம் இந்த நாளுக்குரிய சூழ்நிலைக்கேற்ற ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவசியமான இவைகளை அல்லாமல் தேவையில்லாத காரியங்களை நம்ம சிந்திச்சு இல்ல, பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. பாருங்க, வேண்டாத காரியங்களை நம்ம தலைக்குள்ள சிந்தைக்குள்ள ஏத்திக்கிட்டு, பாரத்தை ஏத்திக்கிட்டு, அதனால நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஆகி, அதனால நமக்கு ஒரு சில சமாதானமின்மை காணப்பட்டு, இல்லை தேவனுடைய பிரசன்னத்தை போய் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல. ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க. பாருங்க, நலமாக கண்டது இவைகளுக்கு விலக்கி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதுகிறார்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பவுல் எழுதுகிறார். பாருங்க, நாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், அவரே உன்னை நடத்துவார். இந்த சங்கீதம் இன்னைக்கு காலையில நாம் நீதிமொழியில் சொல்லப்பட்டது போல, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம ஃப்ரீயா இருப்போம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சொல்றார், நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன சொல்றோம்? இந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல நம்ம சுய புத்தியை, நம்முடைய புத்தியை நம்பி நம்ம வாழ்கிறனால தான் இந்த பாரங்கள் எல்லாம் ஏறுது. அப்ப நம்ம சுய புத்தியோடு வாழாமல் கர்த்தருக்கென்று நம்முடைய வழியை கர்த்தருக்கென்று நாம் ஒப்புக் கொடுத்து நாம் நம்முடைய வழியை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கென்று நம்முடைய வழியை ஒப்புக் கொடுப்போமானால் கர்த்தர் எல்லா காரியங்களும் வாய்க்கப்படுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உலகத்தின் பாரங்களினாலே நம்மை நாமே அநேக பாரங்களை நாம் சுமந்து கொண்டு சுமக்க முடியாமல் நாம எல்லாவற்றிலும் சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். இன்று தெளிவாக சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை. சுயபக்தி நம்பை வாழாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கை வைத்து தங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் அவரை அங்கீகரித்து கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று இந்த நாளிலே உங்களுக்கு நான் தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ என்ன பிரச்சனையாகட்டும், ஒருவேளை ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் இருக்கலாம், ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க முடியாதபடிக்கு ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தருக்கென்று ஒப்புவித்து நீங்கள் உறுதியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒப்புவித்து நீங்கள் காத்திருங்கள். பொறுமையோடு ஓடுங்கள். எபிரேயர் சொல்லப்பட்டது போல பொறுமையோடு ஓடுங்கள். கர்த்தர் அந்த பொறுமையை உங்களுக்கு தருவார், ஆசீர்வாதங்களை தருவார், நன்மைகளை தருவார். எல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய வழிகளை கர்த்தருக்கென்று ஒப்புவிங்கள். நான் நடந்து கொள்வேன், நான் நடப்பேன், நான் போவேன் என்கிற அந்த சுய புத்தி நம்மிடத்தில் விட்டு எடுபட்டு நாம் கர்த்தரை நம்பி வாழ்வோமானால் கர்த்தர் நம்முடைய வழியை செவைப்படுத்துவார், காரியத்தை வாய்க்கப்படுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே காரியத்தை வாய்க்கப்படுகிறார் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். கர்த்தரை நம்பி நீங்கள் முழுமையோடு முழு இறுதியத்தோடு உங்களுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து மனமகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.